إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் மற்றும் இந்த உலகத்தில் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றும் அனைத்துள்ளங்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்ட புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறதோ அவை அனைத்தையும் எம்மால் இயன்றளவு எடுத்து நடப்பதோடு எவற்றை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எம்மை பணித்திருக்கிறதோ அந்த தீய விடயங்களை வாழ்வில் தவிர்த்து கொள்ளுமாறும் முயற்சி செய்து முற்றுமுழுதாக அவற்றை புறக்கணித்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளினால் நாமெல்லாம் அவனுடைய மார்க்க விளக்கங்களை பெறுவதற்கான வசதியுடன் கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். நிச்சயமாக இது அல்லாஹ்வினுடைய அருள். இதனுடைய பெருமதி எங்களுக்கு இப்பொழுது தெரியாவிட்டாலும் கூட இது இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைந்தால், ஓரிடத்தில் நாம் இருக்கும் பொழுது அங்கு அதான் சப்தமும் எங்களுக்கு கேட்காமல், தொழுவதற்கு பள்ளிவாயிலும் இல்லாமல், நல்ல விடயங்களை கேட்பதற்கும் பேசுவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல், இப்படியான ஒரு சூழலிலே நாங்கள் அகப்படும் பொழுதுதான் இதனுடைய பெருமதியை ஈமானின் ஓரளவு கடைசி நிலையில் நான் இருந்தாலாவது என்னால் உணர முடியும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இப்படியான இந்த சூழல் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய ஒரு அருளாக நாம் பார்க்க வேண்டியது. எனவேதான் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எங்களுடைய நேரங்களை வீண் விரயம் செய்து விடாமல், அநியாயமாக ஆக்கி விடாமல், முடியுமான அளவு எங்களுடைய தூக்கங்களை கலைத்து வேறு சிந்தனைகளில் எங்களை சிதறவிட்டு விடாமல் முயற்சி செய்து நல்ல விடயங்களை வாழ்வில் அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்து அல்லாஹ்விடம் அந்த எண்ணத்தோடு இந்த குத்பாவை கேட்க ஆரம்பித்தோம். பொதுவாகவே மனிதர்களான நாம் எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பண்புதான், இந்த உலகத்திலே நாங்கள் நலவுகளை கூடுதலாகவே விரும்பிக் கொண்டிருக்கிறோம். நலவுகளை கூடுதலாகவே விரும்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நலவு கிடைத்தால் இன்னும் ஒரு நலவை எதிர்பார்ப்போம். அதுதான் மனித இயல்பு. இது போதும் என்ற மனநிலை எங்களுக்குள் இருக்காது. அதே நேரத்திலே கெடுதிகள், தீமைகளை பொறுத்தவரையிலே நாங்கள் அதனை விரும்ப மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ ஏதாவது ஒரு மனக்கசப்பான நிகழ்வோ நடைபெறுவதை நாங்கள் விரும்புவது கிடையாது. அதனை வெறுத்து கொண்டே இருப்போம். இதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. நாங்களும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக நாம் நலவுகளை தேடி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டே இருக்கிறோம். அதன் பொழுது நாம் எதனை இழந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள நலவுகளை நான் அடைய வேண்டும், உலகத்தினுடைய லாபத்தை நான் அடைய வேண்டும், உலகத்தினுடைய இன்பத்தை நான் அடைய வேண்டும் என்ற போராட்டத்திலேயே எங்களுடைய காலம் கழிந்து கொண்டே இருக்கிறது. தூங்கி எழுந்தது முதல் தூங்கச் செல்லும் வரை இந்த யோசனை. சில பேர் தூக்கத்தையும் மறந்து தூக்கத்தையும் தியாகம் செய்து இதே யோசனை. இதனைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், உங்களை இன்னும் வேண்டும் வேண்டும் என்கின்ற அந்த பேராசை
இன்னும் வேண்டும் வேண்டும் என்கின்ற அந்த போட்டியுடன் கூடிய மனத்தன்மை உங்களை சிதறடித்துக் கொண்டே இருக்கிறது, உங்களை வேறு திசைக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. எதுவரையும் என்றால் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை கபறுகளை சந்திக்கும் வரையில் இதுதான் நிலை, மனிதனுடைய பொதுவான இயல்பு. எனவே இந்த உலகத்தினுடைய நலவுகளையும் உலகத்தினுடைய இன்பத்தினையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் நல்ல முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் ஒரு பொழுதுமே என்னுடைய மறுமையினுடைய இன்பத்தையும் என்னுடைய மறுமையினுடைய நலவுகளையும் என்னுடைய மறுமையினுடைய சுவன வாழ்வையும் கேள்விக்குறி ஆக்கிவிடக் கூடாது என்பதில் இஸ்லாம் எங்களுக்கு அதிக கவனம் செலுத்துகிறது, அதிகம் எங்களுக்கு அறிவுரை சொல்லி தருகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரம் சரி, உங்களுடைய குழந்தைகள் சரி, உங்களை அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் திசை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை வேறு திசைக்கு கொண்டு சென்று விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எங்களை எச்சரிக்கிறார். முஃமின்கள் தவிர்த்து பிறரினுடைய நிலை, இந்த உலகத்திலே அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் மறுமையிலும் அவர்களுக்கு நஷ்டம். ஆனால் ஈமான் கொண்ட மனிதர்களினுடைய நிலை, இந்த உலகத்திலே அல்லாஹுவை மறக்கும் ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்களாக இருந்தால் அவர்களுடைய ஈமான் பிரயோசனம் இல்லாததாக மாறிவிடும். மார்க்கம் கிடைத்தது, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டோம், எங்களுடைய இஸ்லாத்தை எங்களுடைய வாழ்வியல் முறையாக ஏற்றுக்கொண்ட நாம், இஸ்லாம் சொன்ன விடயங்களை எல்லாம் ஈமான் கொண்ட நாம், பிறகும் அல்லாஹுவை மறந்து நாம் எங்களுடைய பொருளாதாரத்திலும் எங்களுடைய குடும்ப விடயங்களிலும் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அல்லாஹுவை மறந்த வாழ்க்கையிலே நாம் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு அது அல்லாஹ் தஆலா சொல்லுவதை போல வமை யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون, யாரெல்லாம் அப்படி செய்கிறார்களோ, அல்லாஹுவை மறந்துவிட்டு பொருளாதாரம், குழந்தைகள், சொத்து சுகத்துக்காக இந்த உலகத்தின் இலாபங்களுக்கும் இந்த உலகத்தின் இன்பங்களுக்குமாக தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறார்களோ, அதற்காகவே அனுதினமும் பாடுபடுகிறார்களோ, இவ்வாறானவர்கள், இப்படி செய்கின்றவர்கள் ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நிச்சயமாக அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே இந்த உலகத்தினுடைய பார்வையில் நான் பெரியதொரு இடத்தில் ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தை கொண்டவனாக, இந்த உலகத்தினுடைய பார்வையிலே நான் எட்டா தூரத்தில் இருந்தாலும் கூட, இந்த உலகத்திலே நான் எல்லோரும் விரும்பக்கூடிய மெச்சக்கூடிய வகையிலே நான் இருந்தாலும் கூட, இறைவனுடைய எண்ணத்தை விட்டு நான் சற்று இறங்கி விட்டேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தளம்பல் நிலை வந்து விட்டது என்றால், நிச்சயமாக அது என்னை நஷ்டத்தை நோக்கித்தான் அழைத்து செல்கிறது. இந்த உலக எண்ணம் என்னை நரகத்தை நோக்கி நடைபோட வைக்கிறது. இந்த உலகத்தில் நான் எவ்வளவு குளிரூட்டப்பட்ட அறைகளில் வாழலாம், அந்த வாழ்வு என்னை இறைவனின் எண்ணத்தை விட்டு தடுக்குமாக இருந்தால் அது நரகத்தின் சூட்டை அனுபவிக்க என்னை தயார் செய்கிறது. இந்த உலகத்திலே நான் வகை வகையான உணவுகளை, உடைகளை உடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னை இறைவனின் சிந்தனையை விட்டு தள்ளிவிடுகிறது என்றால், நரகத்தினுடைய அந்த கேவலமான உணவுகளையும் நரகத்தினுடைய அந்த அதாபையும் ஏற்றுக்கொள்ளும் உடலாக என்னை அது மாற்றுகிறது என்கின்ற எண்ணம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய நஷ்டம் குறித்தும் இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் குறித்தும் அடிக்கடி நாம் யோசிக்கிறோம். உலகத்திலே நலவாக இருந்து விட வேண்டும், கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும். நான் ஒரு தொழில் செய்கிறேன் என்றால், இந்த தொழிலை இதற்கு முன்பு செய்தவர்கள் எப்படி செய்தார்கள், இந்த தொழில் செய்வதால் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது, இதனை செய்தவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது என்றால் எப்படி ஏற்பட்டது என்பதையெல்லாம் ஆராய்கிறோம். இதனை நான் இந்த இடத்திலே, இந்த ஊரிலே, இந்த வீதியிலே இந்த கடையை திறந்தால் இதற்கான லாபம் என்ன, எதிர்கால திட்டம் என்ன என்பதையெல்லாம் நாம் யோசிக்கிறோம். ஆனால் எங்களுடைய
நிரந்தர வாழ்வான மறுமையின் வெற்றி குறித்தும் அதனுடைய இலாபம் குறித்தும் யோசிப்பதற்கு மறந்து விடுகிறோம். அதனுடைய நஷ்டத்தை உண்மையான நஷ்டமாக ஏற்க மறுக்கிறோம். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோருமே சில இந்த வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார மந்த நிலையை அனைவரும் அறிந்திருந்தோம். வங்குரோத்து நிலையை அனுபவித்தோம். போலில் நின்றோம். வரிசையில் நின்றுதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். என்ன நடக்குமோ என்று தெரியாத ஒரு கஷ்ட நிலை. நாட்டிலே யார் ஆட்சியை பொறுப்பெடுப்பது, இதற்கெல்லாம் யார் தீர்வு தருவது என்றெல்லாம் பல பொருளியலாளர்கள், எத்தனையோ அனுபவசாலிகள் எல்லோரும் சேர்ந்து எவ்வளவோ திட்டங்கள் தீட்டப்பட்டு எப்படியோ அல்லாஹ்வின் உதவியால் இன்று சந்தோஷமாக மூச்சு விடக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். இருந்தாலும் அந்த நேரத்திலே நாம் பட்ட கஷ்டங்கள், பெட்ரோல் போதாதா, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எவ்வளவு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், உணவு பற்றாக்குறையாக போகிறதா, விலை அதிகரிக்கப் போகிறதா, அந்த நஷ்டத்திலிருந்து என்னை நான் எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்றெல்லாம் சிந்தித்தோம். பிறருக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, என்னுடைய வீட்டிலே எந்த சிக்கலும் வரக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருந்தோம். விலை அதிகரிப்பு என்றாலும் கூட அதன் முன்பு நாம் குறைந்த விலையில் பெறக்கூடியதாக இருந்தாலும் ஒன்றோ இரண்டோ பொருட்களோடு முடித்துக் கொள்கின்ற நாம் விலை அதிகரித்த பிறகும் அதனுடைய தேவை கருதி நான் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாம் சேர்த்து வைத்தோம். ஏன் இந்த உலகத்தினுடைய கஷ்டத்தை நான் பெரிய ஒரு கஷ்டமாக பார்க்கிறேன். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை, நஷ்டங்களை எல்லாம் நான் பெரிதாக பார்க்கிறேன். ஆனால் மறுமையினுடைய நஷ்டம் குறித்தும் மறுமையினுடைய கஷ்டம் குறித்தும் என்னிடம் பெரிதாக எந்த அலட்டலும் கிடையாது. அது குறித்த எந்தவித யோசனையோ எண்ணமோ என்னிடம் இல்லை என்றால் நிச்சயமாக அப்படியான நிலையில் நான் இருக்கிறேன் என்றால் இந்த ஹுத்பா எங்களுக்கான ஒரு அறிவுரை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வல் அஸ்ர், எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இந்த அத்தியாயம் சூரத்துல் அஸ்ர் 3 வசனங்களை கொண்டது. குர்ஆனினுடைய 103வது அத்தியாயம். இது மிக மிக சிறிய ஒரு சூறாவாக இருந்தாலும் இதனுடைய பெருமதி மிகப்பெரிய. இது சொல்ல வருகின்ற செய்தி எங்களுக்கு மிகப்பெரிய. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களினுடைய கூற்று, இந்த சூரத்துல் அஸ்ர் மட்டும் இருந்தாலே போதும் இந்த உம்மத்துக்கு, அதிலே எல்லாமே உண்டு என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெருமதி வாய்ந்த கருத்துக்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் நாம் அதனை மறந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிமிடத்திலாவது அதனை உணர்வதற்கு முற்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்திலே தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வல் அஸ்ர் என்கின்ற அந்த வார்த்தையின் மூலமாக சத்தியமிட்டு சொல்லுகிறான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் என்கின்ற இடத்திலே இன்ன என்ற எழுத்தையும் வைத்து, லஃபி என்கின்ற அந்த லா என்கின்ற எழுத்தையும் வைத்து எங்களுக்கு மிகப்பெரியதொரு செய்தியை நிச்சயமாக வலுவான ஒரு விடயமாக அல்லாஹ் தஆலா அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு சொல்லுகிறான். மனிதர்கள் நிச்சயமாக நஷ்டத்திலே தான் இருக்கிறார்கள். நான் நினைக்கலாம் என்னுடைய வாழ்வு நஷ்டத்தில் இல்லை, சந்தோஷமான வாழ்வு வாழ்கிறேன். அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுவது உலகம் சார்ந்த நஷ்டம் அல்ல, அவன் மறுமை சார்ந்த நஷ்டத்தை எங்களுக்கு சொல்லுகிறான். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்றால் அதனுடைய செய்தி மிக பெரியதாக இருக்கும். அந்த அடுத்த விடயத்திற்கும் அவன் சத்தியம் செய்கின்ற பொருட்களுக்கும் இடையிலே, விடயங்களுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கு. இந்த இடத்திலே நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்றால், அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்து மனிதனுடைய நஷ்டம் குறித்து கூறுகிறான் என்றால், இந்த உலகம் எங்களுக்கு தரப்பட்டதே மறுமையினுடைய இலாபத்தையும் மறுமையினுடைய நலவுகளையும் நிரந்தரமான மறுமையினுடைய அந்த சுகபோக வாழ்க்கையையும் அடைவதற்காக இந்த உலகத்தினுடைய காலத்தை நாம் பயன்படுத்தி எங்களை தயார் செய்ய வேண்டும். எனவே
தரப்பட்ட இந்த காலத்தை அநியாயமாக கழிப்பதினூடாக நாம் நினைக்கலாம் அநியாயம் அல்ல என்று. நான் என்னுடைய வயதுக்கு ஏற்ற வகையிலே எல்லாம் பெற்றுவிட்டேன். பொருளாதாரத்திலே சரி, குடும்பத்திலே சரி, குழந்தை குட்டிகள் சரி, தொழில் ரீதியாக சரி, என்னுடைய பதவி ரீதியாக சரி, பட்டம் ரீதியாக சரி, நான் எல்லாமே பெற்றுவிட்டேன் என்று நான் நினைக்கலாம். ஆனால் அங்கே அது இறைவனுடைய எண்ணத்தை விட்டு என்னை தூரப்படுத்தி என்னுடைய மறுமை சார்ந்த எண்ணங்களினூடாக என்னை வாழ பழக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் நஷ்டத்தில் இருக்கிறேன். என்னுடைய வாழ்வு முழுக்க நஷ்டத்திலே கழிகிறது. நான் எவ்வளவுதான் உலகம் சார்ந்து எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மறுமை சார்ந்த விடயங்களிலே என்னுடைய இறைவனுடைய எண்ணம் இல்லாமல் நான் வாழ்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் நஷ்டத்திலே இருக்கிறேன். இதனைத்தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரியதொரு முக்கியமான செய்தி. எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல 2 நிஅமத்துகள் உண்டு. அதிலே மனிதர்கள் ஏமாந்து போகிறார்கள் அல்லது அதிலே கவனஈனமாக இருந்து விடுகிறார்கள். அது அநியாயமாகி போகிறது. அதிலே ஒன்றுதான் எங்களுடைய உடல் ஆரோக்கியம், அதுபோல எங்களுடைய ஓய்வு நேரம் என்று நபிகளார் சொன்னார்கள். நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அதிகமான மனிதர்கள் அதிலே அந்த சந்தர்ப்பங்களை இழந்து ஏதோ ஒரு மாயையிலே சிக்கிக் கொள்கிறார்கள். கிடைக்கும் அந்த தேக ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களையும் நல்ல முறையிலே பயன்படுத்த தவறி விடுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வும் முடிந்து அவர்களுடைய ஆரோக்கியமும் இழந்து மறுமையை நோக்கிய பயணத்தின் பொழுதுதான் தான் விட்ட தவறுகளை, தன்னால் அநியாயமாக கழிக்கப்பட்ட இந்த நிஅமத்தை குறித்து அவர்கள் நஷ்டப்படுவார்கள், உணர்வார்கள், கவலைப்படுவார்கள். எனவே அந்த நிலை வரும் முன்னே இந்த சூரா அல் அஸ்ர் எங்களுக்கு சொல்லுகின்ற இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறலாம், நஷ்டத்திலிருந்து எங்களை காத்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் இன்றைய ஹுத்பா எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. இப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த 2 வசனங்களிலும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டான். மனிதர்கள் எல்லோருமே நஷ்டத்தில் இருப்பதாக கூறிவிட்டான். நானும் மனிதன், நீங்களும் மனிதர்கள், அப்படி என்றால் நானும் நஷ்டத்திலே இருக்கிறேன் என்ற முடிவில் இருந்து அல்லாஹு தஆலா சில மனிதர்களை இவர்கள் நஷ்டத்தில் இல்லை என்று விளக்களிக்கிறார். இவர்கள் நஷ்டத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுது உதாரணத்திற்கு வைத்துக் கொள்வோம். ஒரு 100 பேர் ஒரு எக்ஸாம் எழுதுகிறார்கள். ரிசல்ட்ஸ் எல்லோருடைய ரிசல்ட்ஸும் வரவில்லை. இப்பொழுது பெரும்பாலானவர்கள் ஃபெயில் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்திலே என்னுடைய முடிவு குறித்து எனக்கு தெரியாது. உலகத்தினுடைய எக்ஸாமினுடைய நிலை குறித்து அறிந்தனா இந்த உலகத்தினுடைய எக்ஸாமினால் எனக்கு கிடைக்க போகின்ற நலவுகளையும் அதிலே தோல்வி அடைவதால் நான் ஃபெயிலாகுவதால் வரப்போகின்ற நஷ்டத்தையும் அறிந்ததன் காரணமாக என்னால் அந்த நேரத்திலே நிம்மதியாக அமைதியாக இருக்க முடியாது. பெரும்பாலானவர்கள் ஃபெயிலாம் என்றால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் பாஸ் என்றேன், என்னால் அமைதி பெற முடியாது. ஏன்? அந்த நஷ்டம் குறித்து அறிந்தவன் நான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இன்று வரையிலே யாராவது சூரத்துல் அஸ்ரை படித்த பிறகு, இதனை பற்றி நாங்கள் தெரிந்த பிறகு, அல்லது இந்த நேரத்திலாவது நானும் நஷ்டத்தில் இருப்பேனோ என்கின்ற எண்ணம் எங்களுக்குள் வருகிறதா என்றால் பெரும்பாலும் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய வாழ்க்கை முறை மறுமையை விட்டும் எங்களை தூரப்படுத்திக் கொண்டே இருக்கு. எனவே நான் அந்த பெரும்பாலானவர்கள் இந்த எக்ஸாமிலே ஃபெயில் என்ற அந்த அறிவிப்பினூடாக அவ்வளவு பயத்தோடு இருந்து அந்த பாஸான சொட்டு பேர் யார், அந்த கொஞ்சம் பேர் யார், அதுல என்னுடைய பேர் இருக்காதா என்று நான் தேடுவேன். அதனுடைய முடிவை நான் தேடுவேன். யாரெல்லாம் பாஸாம், யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கிறது, அடுத்த கட்ட நகர்வுக்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று நான் தேடுவேன். அதனை எப்படி அறிவது என்று நான் எல்லோரிடமும் விசாரிப்பேன். அல்லாஹு தஆலாவும் அப்படித்தான்
எங்களுக்கு இந்த இடத்திலே எல்லோரும் நஷ்டம் என்று சொல்லிவிட்டு, இல்லை கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், இவர்கள் நஷ்டமடையவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். உண்மையான ஒரு புத்தியுள்ள, சுயமாக சீராக ஆரோக்கியமாக சிந்திக்க முடியுமான ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் உண்மையில் இந்த நேரத்திலே சொல்லப்படுகின்ற அடுத்த விடயங்களை இனிவரும் காலத்திலாவது விட்டு விட்டு வாழுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் நஷ்டமடைய தகுதியானவர்கள், நரகத்துக்கு போக மிகவும் உசிதமானவர்கள். எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே அந்த விடயங்களை சொல்லுகிறான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, ஈமான் கொண்டவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத். இந்த வசனம் எங்களுக்கு தெரிந்திருக்கும், தொழுகையில் அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கும், கருத்தும் தெரிந்திருக்கும். ஆனால் சிந்தனையில் அது வந்ததா என்பதுதான் கேள்வி. சிந்தனையில் வந்தது என்றால் அது வாழ்வில் செயற்பாடாக எனக்குள் உருவெடுத்ததா, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அது எனக்குள் இடம் பிடித்திருக்கிறதா என்கின்ற அடுத்த கட்ட கேள்வி இருக்கு. இல்லை என்றால் நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கு. ஈமான் உடையவர்கள், நல்லமல் செய்பவர்கள், வத்தவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை உண்மையை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளுகின்ற, உபதேசம் செய்து கொள்கின்றவர்கள், வத்தவாஸவ் பிஸ்ஸபிர், பொறுமையை தங்களுக்குள் உபதேசம் செய்து கொள்கின்ற, பரிமாறிக்கொள்கின்ற இப்படியான மனிதர்கள். இந்த 4 பண்பும் எங்களுடைய மறுமையினுடைய நஷ்டமில்லாத வாழ்வுக்கு குர்ஆன் சொல்லித் தருகின்ற சிறியதொரு சூரா அல் அஸ்ர் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற 4 வழிகள். மறுமை சார்ந்த நஷ்டமில்லாத வாழ்வுக்கு சூரா அல் அஸ்ர் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற 4 வழிகள் மிக இலகுவான வழிகள். ஆனால் நாங்கள் செய்வது எங்களால் ரொம்ப கஷ்டம். நாங்கள் அப்படியான வாழ்வு முறைக்குள் அகப்பட்டு விட்டோம். முதலாவது விடயம், எங்களுடைய ஈமானை குறித்து இந்த சூரா அல் அஸ்ர் பேசுகிறது. ஈமானுடையவர்கள் பொதுவாகவே ஈமான் என்ற வார்த்தையை பொறுத்தவரையிலே குர்ஆன் சில இடங்களிலே 2 அர்த்தங்களிலும் பேசுவதை நான் பார்க்கிறேன். பொதுவாக நாம் சொல்லுவோமே, இவர் ஒரு தப்பை செய்யும் பொழுது, ஒரு அநியாயத்தை செய்யும் பொழுது, ஈமான் உள்ள மனுஷன் இப்படி செய்வானா? அந்த இடத்துல நாங்க சொல்ல வாரது என்னன்னா, ஒரு உணர்வு, ரூஹானியத்தானே, அல்லாஹ்வோட இருக்கிற ஒரு பயம், இப்படியான ஒரு எண்ணத்துலதான் நாங்க பாவிக்கிறோம். அதுவும் ஈமானில ஒரு பகுதி தான். அதனையும் தாண்டி நாம் இன்று பாவிக்கின்ற வார்த்தை அகீதா என்று சொல்லுகிறோம். இது மிக முக்கியமான பகுதி. குர்ஆனோ ஹதீஸோ எங்களுக்கு அகீதா என்று சொல்லவில்லை, அதனை ஈமான் என்று சொல்லும். ஈமான் என்கின்ற மிகப்பெரியதொரு பகுதி, அது அகீதா சார்ந்த பகுதி. அகீதாவைத்தான் ஈமான் முதன்மைப்படுத்தும். நாம் இன்று அது வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் எல்லாம் உருவாகிய பிறகு அந்த காலத்து இமாம்களால் பாவிக்கப்பட்ட முறை இந்த அகீதா என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். அடிப்படையிலே அது அகீதா என்றால் அது ஈமான், அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை. நாம் எல்லோரும் சிறு வயதில் இருந்தே தெரிந்து வைத்திருக்கிறோம். மலக்குமார்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், ரசூல்மார்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், கதா கதிரை நம்புதல். உண்மையிலே என்னுடைய வாழ்வு இந்த பகுதியிலே எப்படி இருக்கிறது? நான் நினைக்கலாம் நான் ஈமானோடு இருக்கிறேன், என்னை நான் ஈமான்தாரியாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஈமானியத்தான விடயங்கள் என்று நான் உலகத்திலே சில விடயங்களை செய்துவிட்டு செல்வேன், அதனை வைத்து நான் நினைத்துக் கொண்டிருப்பேன் நான் ஈமானில் பரிபூரணமானவன், நான் ஒரு முஃமின். அப்படி அல்ல. இது பெரியதொரு ஆழ்கடல், இலகுவான காரியம் அல்ல. ஈமானிலே உறுதி என்பது இந்த மார்க்கம் எங்களுக்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னதோ அந்த சரியான முறையிலே நம்ப வேண்டும். நான் என்னுடைய அல்லாஹ்வை பற்றிய சிஃபாத்தாக இருக்கலாம், தாத்தாக இருக்கலாம், அஸ்மா, இந்த விடயங்கள், அவனை பற்றிய ருபூபியத்தாக இருக்கலாம், உலூஹியத்தாக இருக்கலாம், இதுவெல்லாம் தனியாக பேசப்பட வேண்டிய பகுதிகள். சுருக்கமாக சொல்லுகிறேன், தேடி படிக்க வேண்டிய நாம். எனவே இந்த பகுதிகள் அல்லாஹ்வை குறித்த உண்மையான அகீதாவிலே நான் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான்
மறுமையினுடைய நஷ்டத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த உலகத்திலே இந்த ஈமான் சரியாக, அகீதா சரியாக எனக்குள் உருவாகவில்லை என்றால் அதன் பிறகு வருகின்ற எந்த விடயங்களை நான் எப்படி தலைகீழாக நின்று செய்தாலும் அது என்னை மறுமையில் நஷ்டத்தில், நரகத்தில் தள்ளும் என்பதிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும், பயப்பட வேண்டும். எனவேதான் அண்ணானவர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவனமாக இருக்க வேண்டிய பகுதி இந்த ஈமான் என்கின்ற பகுதி. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈமான் என்பது 70 கிளைகளை கொண்டது, 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. ஈமானுக்குள்ளே அப்படியான பிரிவுகள் உண்டு. அதிலே மிக மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாங்கள் சொல்லுவது. அதிலே மிக 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 தாழ்ந்தது, அதுதான் கடைசி. பாதையில் உள்ள மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய விடயங்களை நாங்கள் அகற்றிவிடுவோம். இமாத்தத்துல் அதா அனி தரீக் என்று சொல்லுவோம். அதன் பிறகு நபிகளார் சொல்லுகிறார்கள், வெக்கமும் ஈமானிலே ஒரு கிளைதான். இந்த ஹதீஸை வைத்து எங்களுடைய ஈமானோடு ஒப்பிட்டு பார்த்தால் நான் என்னுடைய ஈமானிலே ஆரம்ப நிலையில் இருக்கிறேனா, கடை நிலையிலே இருக்கிறேனா என்கின்ற, அல்லது எதுவுமே இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பது எனக்கு தெரியும். கலிமா என்றால் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்று நான் தெரிந்திருக்கிறேனா, அல்லது ஏதோ ஒரு வித்தியாசமான எண்ணத்தோடும் விளக்கங்களோடும் நான் என்னை தெரியாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனா என்பது குறித்து நான் என்னை சந்தேகிக்க வேண்டும், என்னை குறித்து நான் யோசிக்க வேண்டும், என்னுடைய நம்பிக்கை குறித்து நான் பரிசீலனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மறுமையில் நஷ்டம். அதே போலதான் அந்த ஹதீஸிலே வரக்கூடியதுதான் நாங்கள் இமாத்தத்துல் அதா அனி தரீக் என்று சொன்னோமே, பாதையில் இடையூறு தரக்கூடிய விடயங்களை அகற்றுவது. மக்களுக்கு இடையூறு வரக்கூடாது என்று ஒரு முஃமின் விளங்க வேண்டும், விரும்ப வேண்டும். ஒரு முஃமினே அந்த சமூகத்திலே குழப்பவாதியாக, அந்த சமூகத்திலே பிரச்சனைக்குரியவராக, அந்த சமூகத்திலே இடையூறு விளைவிக்கக்கூடியவராக, அண்டை வீட்டாருக்கு தொல்லை, நண்பர்களுக்கு தொல்லை, குடும்பத்துக்கு தொல்லை, உடன் இருப்பவர்களுக்கு தொல்லை, வேலை செய்பவர்களுக்கு தொல்லை, இப்படியாக ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் ஈமானுடைய கடைசி நிலை கூட இல்லாத நிலையிலே இருந்து கொண்டு மறுமையின் நஷ்டத்தை எனக்கு ஏற்படாது என்று எப்படி உறுதி அளிக்க முடியும்? அதே போல நபிகளார் சொல்வது போல எங்களுடைய வெட்கமும் ஈமானின் ஒரு பகுதி என்றார்களே, இந்த வெட்கம் எனக்குள் எந்த அளவு இருக்குது யோசிக்க வேண்டிய பகுதி. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள் இந்த 4 விடயங்களையும் முழுமையாக கூற முடியாது என்பதால் அடுத்த விடயத்திற்கு செல்கிறேன். அமாலு சாலிஹா, நல்ல அமல்கள் நாங்கள் செய்வது. இந்த நல்லமல்களினுடைய விடயத்திலே என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு கழிகிறது? நல்லமல்களை பொறுத்தவரையிலே ஒரு அமல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் மிகப்பெரியதொரு நிபந்தனை இருக்கிறது. அது அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வினுடைய கட்டளை, அது அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும். அல்லாஹுக்காக அது செய்யப்பட வேண்டும். நான் செய்கின்ற எந்த அமலாக இருந்த போதில் அந்த அமல் நபிகளாரினுடைய வழிகாட்டலிலே அது நடைபெறும். சுருக்கமாக சொல்லுவதென்றால், நான் ஒரு அமலை செய்கிறேன் என்றால் அங்கே நபிகளாரினுடைய மரணத்தின் முன்பு அது அமலாக இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது அமல் அல்ல. நான் எவ்வளவுதான் தலைகீழாக நின்று அதனை செய்து முடித்தாலும் அது அமல் அல்ல, அது இபாதத் அல்ல. நல்லமல் என்றால் அது இறைவனுடைய பொருத்தத்தை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றால் அது அல்லாஹ்விற்காக செய்யப்பட வேண்டும். இஹ்லாஸோடு இத்திபாஉன் நபி, நபிகளாரை பின்பற்றி நாம் அதனை செய்ய வேண்டும். நபிகளாரை செய்யாத பொழுது எப்படி நபிகளாரை பின்பற்றி அந்த அமலை செய்ய முடியும்? எனவே நாம் செய்கின்ற அமல்கள் குறித்து எங்களை பரிசீலனை செய்ய வேண்டும். மிக முக்கியமானது ஒரு கட்டம். அடுத்ததாக வத்தவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை ஒவ்வொருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்வார்கள். உண்மையிலே ஈமானிலும் நல்ல நிலையில் இருப்பார்கள், அமல்களும் செய்பவர்கள். ஒரு உண்மையை எடுத்துச் சொல்வதற்கு, மார்க்கத்தினுடைய ஒரு விடயத்தை இதுதான் உண்மை என்று தெரிந்த பிறகும்
மறைத்து விட்டால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதற்கு மிகப்பெரிய எச்சரிக்கைகளை எங்களுக்கு விடுக்கிறார். சூரா பக்கராவை நாங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே எப்படி அந்த சூறாவை ஆரம்பிக்கிறான்? அலிஃப் லாம் மீம். யாருக்கும் அதற்குரிய கருத்து தெரியாது. அலிஃப் லாம் மீம் என்றால் அலிஃப் லாம் மீம் தான். மறுமையில் தான் அதற்குரிய அர்த்தத்தை எங்களால் புரிய முடியும். யாருக்குமே தெரியாது. ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ. இது வேதம், இதிலே எந்த சந்தேகமும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அந்த பக்கராவை எடுத்து நாங்கள் படிக்க தொடங்கினால் பெரும்பாலான பகுதி எமக்கு முன்னிருந்த சமூகம் சத்தியத்தை மறைத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை திரிவுபடுத்தி உண்மையை மறைத்து பொய்யை தங்களுடைய உலக லாபங்களுக்காக சமூகத்திலே பரப்பினார்கள். சமூகத்திலே இருந்த வழக்காறுகள் பொய்களை எல்லாம் தங்களுடைய சுயலாபங்களுக்காக அப்படியே வாழ வைத்தார்கள். இது பிழை, இது வழிகேடு, இது இஸ்லாம் விரும்பியது இல்லை என்று தெரிந்த பிறகும் நாம் இதனை என்ன செய்ய? இப்படி இருந்தால் தானே எனக்கு வாழ்வுண்டு. நான் தெரிந்திருக்கலாம், எனக்கு உண்மை புரிந்திருக்கலாம், நான் இதனை சொன்னால் குழப்பமே, என்னுடைய நிலை கேள்விக்குள்ளாகி விடுமே என்கின்ற எண்ணத்தோடு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவது போல, யார் நேர்வழி தெளிவான பிறகும் அதனை மறைத்து உலகத்தினுடைய சிறிய தொகைக்காக, பெருமதிக்காக இந்த உண்மையை விற்று விடுகிறார்களோ, விற்பனை செய்வதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். உண்மை இதுதான் என்று தெரிகிறது, அதனை சொல்வதால் சமூகத்தில் எனக்கான நலவு இல்லாமலாகி, உலகத்தினுடைய முழு சொத்தையும் எனக்கு தந்தாலும் நேர்வழிக்கு முன்னால் தூசி. அந்த நேர்வழி தெளிவான பிறகும், சத்தியம் தெளிவான பிறகும், இதுதான் வாழ்வு, இதுதான் மார்க்கம், இதுதான் நபியினுடைய வழிகாட்டல் என்று தெரிந்த பிறகும் சமூகத்திலே அதனை சொல்வதற்கு நான் நலவு எனக்கு வராமல் போய்விடுமோ, கெடுதி ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றால், அதற்காக நான் இந்த சத்தியத்தை மறைத்து சமூகத்தோடு ஒன்றித்து வாழ்கிறேன் என்றால் எனக்கும் மரணம் உண்டு. எப்பொழுது மரணம் வரும் என்று எனக்கு தெரியாது. அதே நிலையில் நான் கபரறையை சந்தித்து விட்டால் என்னுடைய நிலை என்னாகும்? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்களுக்கு தண்டனை உண்டு என்கிறான். இன்னும் ஒரு வசனத்திலே உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன், அல்லாஹ்வும் அவர்களை சபிக்கிறான், சபிப்பவர்கள் யாரெல்லாம் உண்டோ எல்லோரும் அவர்களை சபிக்கிறார்கள். நரகம் உண்டு, தண்டனையுடன் கூடிய வாழ்வுண்டு என்கிறான். எனவே மறுமையினுடைய நஷ்டத்தை நான் அஞ்சினால் நான் செய்ய வேண்டிய மூன்றாவது வழி உண்மை என்றால் உண்மை என்று சொல்லுவது. உண்மையை ஒரு பொழுதும் மறைத்து விடக் கூடாது. அது என்னுடைய எந்த பெரிய உலக நஷ்டத்திற்கு காரணமாகவும் அமையும். அதே போல நான்காவது பகுதி வத்தவாசௌ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு தங்களுக்குள் உபதேசம் செய்வார். இந்த விடயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது, ஈமானிலே நல்ல நிலையை அடையும் பொழுது, நல்ல அமல்கள் எல்லாம் நான் செய்யும் பொழுது, அதிலும் மார்க்கத்தின் அடிப்படையில் நான் செய்யும் பொழுது, அதே நேரத்திலே இந்த விடயங்களை எல்லாம், உண்மையை எல்லாம், ஹக்கு, இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வினுடைய வேதத்தை சமூகத்திற்குள் பரப்புகின்ற பொழுதெல்லாம் சமூகத்திலிருந்து பிரச்சனைகள் எழும். அதனால் நான் கஷ்டப்படுவேன். அதனையும் தாண்டி நான் தொழுகைக்காக வருவதென்பது கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டமான சூழ்நிலையில் தொழுகைக்கு வருவதை கூட அல்லாஹ் தஆலா அதிலே பொறுமை காத்தால் எனக்கு இந்த நஷ்டத்தில் இருந்து என்னை விடுவிப்பார். அதனை விட பெரியது இந்த நலவுகளை எல்லாம், இந்த நன்மைகளை எல்லாம், இந்த உண்மைகளை எல்லாம் இந்த சமூகத்திலே நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது, ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, சமூகத்தில் உள்ள தீமைகள் களையப்பட்டு, சமூகத்தில் உள்ள இஸ்லாமிற்கு வெறுப்பான விடயங்கள் களையப்பட்டு, இஸ்லாம் என்று நம்பி வாழுகின்ற மாயைகள், பொய்மைகள் எல்லாம் மறையப்பட்டு, இந்த சமூகத்திலே உண்மை தலைத்தோங்க வேண்டும், சத்தியம் நிலவு வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், ஏச்சுக்கள் வரும், பழி வார்த்தைகள் வரும். அந்த நேரத்திலே அந்த மனிதர்கள் தங்களுக்குள் பொறுமையை உபதேசிப்பார்கள், பொறுமையோடு இருப்பார்கள்,
சாத்வீகமான முறையிலே தங்களை அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, முஃமினுடைய ஒரு விடயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அஜபன் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய விடயம் ஆச்சரியத்திற்குரியது. அது எப்படி? அந்த முஃமினை தவிர வேறு யாருக்கும் அது நலவாக அமையாது. முஃமினுக்கு எல்லாமே நலவாக அமைந்துவிடும். முஃமினை தவிர யாருக்கும் இந்த நிலை கிடையாது. ஏன் அது? நபிகளார் சொல்லுகிறார்கள், அவருக்கு ஏதாவது சந்தோஷமான நிலை வரும் பொழுது அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார். கஷ்டமான நிலை வரும் பொழுது அவர் பொறுமை காக்கிறார். இதனால் அவருக்கு எல்லாமே நலவு. இன்னும் ஒரு தடவை கப்பாப் பின் அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவினுடைய நிழலிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்காவினுடைய ஆரம்ப கட்டம் பிரச்சாரத்தின் பொழுது எங்களுக்கு தெரியும், மக்காவினுடைய காலப்பகுதி அந்த குறைஷி காவிர்களால் முஸ்லிம்கள் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தாங்க முடியாத நிலை. நபிகளாரிடம் வந்து எங்களுக்காக எப்பொழுது உதவி தேடி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க போகிறீர்கள், எப்பொழுது எங்களுக்காக உதவியை எடுத்து தரப்போகிறீர்கள் என்று நபிகளாரிடம் வந்து கேட்ட பொழுது நபிகளார் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி நபிகளார் சொல்லுகிறார்கள். அங்கே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் பூமியிலே குழி தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டு அவர் வெட்டப்படுவார், 2 துண்டுகளாக பிரிக்கப்படுவார், இரும்பு சீப்புகளால் வாரப்படுவார். இப்படி கஷ்டப்பட்டுதான் இந்த மார்க்கம் வளர்ந்து வந்தது. நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். ஒரு காலம் வரும், அந்த நேரம் எல்லாமே சமாதானமாக, சாந்தியாக, அமைதியாக மாறும் என்கின்ற கருத்தை அந்த ஹதீஸிலே நபிகளார் சொல்லுகிறார்கள். அதற்கு உதாரணம் ஒன்றும் சொல்லுகிறார்கள். எனவே இப்படியான இந்த ஹதீஸுகளை வைத்து பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் பட்ட அந்த கஷ்டத்தின் பொழுதே நபிகளார் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் நாம் என்ன கஷ்டப்பட்டு விட்டோம் இந்த மார்க்கத்திற்காக? எனவே நாங்கள் செய்ய வேண்டிய 4வது வழி, என்னுடைய இந்த மார்க்கத்திற்காக நான் எதனையும் தாங்க தயார், அதற்காக நான் பொறுமை காக்க தயார், உண்மை என்றால் சொல்ல தயார், தீமை என்றால் தடுக்க தயார், உண்மைக்கு தோள் கொடுத்து நிற்க தயார், பாவம் என்றால் மார்க்கம் இல்லை என்றால் இல்லை என்று தெளிவாக சொல்லுவதற்கு நான் தயார் என்கின்ற உறுதியோடும் ஈமானோடும் நல்ல அமல்களில் எங்களை நாங்கள் முதன்மைப்படுத்திக் கொண்டும் பிறருக்கும் அதனை ஏவிக்கொண்டும் வருகின்ற இந்த கஷ்டத்தின் பொழுதெல்லாம் எங்களை பொறுமை காத்துக் கொண்டும் நாங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த சூரா அல் அஸ்ர் சொல்லுவது போல நாங்கள் நஷ்டவாளிகள் அல்ல, நாங்கள் மறுமையிலே வெற்றி பெற்றவர்கள். எனவே இந்த சூரா அல் அஸ்ர் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மறுமையினுடைய நஷ்ட வாழ்வில் இருந்து விடுபடுவதற்கான 4 வழிகளையும் எங்களுக்குள் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா நஷ்டமில்லாத மனிதர்களாக எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசான்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லி ஜமீஇல் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.